கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சுடிதார் மாடல் தான் போட்டு காட்ட போகிறேன். அதுவும் நீங்கள் பழகுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் போட்டு காட்ட போகிறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, கட்டிங் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் போடுறீங்க, டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். கட்டிங் ஒரே மாதிரி தான் நம்ம போடணும். சாதாரண யூ நெக்கு தான் வைக்கிறோம். வச்சுட்டு மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடணும். இதுக்கு வந்து நம்ம அடுத்தவங்களோட தயவு எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. நீங்களே இதில் வந்து ஒரு கட்டிங்கில் வந்து 100 மாடல் இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ யோசனை வருதோ அவ்வளோ மாடல் போடலாம். அந்த ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி மாடலை மாற்றிக்கலாம். இது வந்து அந்த யூ நெக்குங்கிறது வந்து நார்மலாக எல்லாருமே போடக்கூடியது. அப்படிங்கும்போது சில பேர் வந்து ஒரு கட்டிங் விரும்ப மாட்டாங்க. அந்த யூனெக் வந்து எல்லோரும் விரும்பக்கூடியது. அதிலே நீங்கள் டிசைன் பண்ணும்போது எல்லாருக்குமே அது பிடிக்கும். அதனால தான் பேசிக் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். இன்னும் போக போக நான் சொல்கிற மாடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லி காட்டுறேன். இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நீங்களாக யோசனை பண்ணி நிறையா மாடல் போடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம கட்டிங் போகலாம். ஒரு அளவு சுடிதார் வச்சு இப்போ நான் கட் பண்ணுறேன். அளவு சுடிதார் வந்து கரெக்டாக 2ஆக போட்டு மடிச்சுக்கோங்க. ஆம்கோல் ஷோல்டரு இது பண்ணி கரெக்டாக 2ஆக போட்டு மடிச்சுக்கோங்க. சுடிதார் அளவு சுடிதாரை விட ஒரு 2 இன்ச் வந்து லைனிங் கம்மியாக வச்சுக்கோங்க. சுடிதார் அதே அளவுக்கு வந்து லென்த்து கீழே வேண்டியதில்லை, ஒரு 2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கனெக்ட் பண்ணி 2 இன்ச் விட்டுக்கோங்க. அந்த பெண்டு ஸ்கேல் நீங்கள் பெண்டு ஸ்கேலில் போட்டுக்கோங்க. இது வந்து உள்ள அந்த மார்க் அர்க்காத் பண்ணிக்கோங்க, அதாவது கரெக்டான அளவுக்கு. இதில் வந்து சைடில் அந்த இடுப்பு சைடில் வந்து உங்களுக்கு அந்த அகலம் வேணும்னா கூட்டிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெயிட் பிடிக்கும். சில பேர் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் சைடில் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராஸ் எடுத்துக்கிறோங்க. அந்த மாதிரி கிராஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வேண்டியது இல்லைன்னா ஸ்ட்ரெயிட், அது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி இங்கே ஷோல்டர், இது காலருங்கிறதுனால காலர் வச்சு தைக்க போகிறதுனால ஷோல்டரோட அகலம் வந்து இப்போ கூட தான் இருக்கும். இது வந்து காலர் வச்சு தான் தைச்சிருக்கு, அதனால இதே அளவு வச்சுருக்கேன். சும்மா நார்மல் சுடிதார் வச்சு அளவு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷோல்டரோட அளவு வந்து 2 இன்ச், அதாவது 2 பக்கம் ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். அப்படியே வெட்டிக்கோங்க. இந்த பாடி பீஸில் நீங்கள் கரெக்டாக நான் வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணாலும் சரி, இல்லை பெண்டில் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஃப்ரண்ட் நெக்கு நான் வரைகிறேன். அதாவது மேலே வந்து கொஞ்சம் ஒடுக்கமாகவும் கீழே இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா அந்த காலர் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நெக் எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வருது.
மார்க்கர் வரைகிறது தெரியலன்னு சொன்னீங்க, அதனால் இந்த கலர் ஆப்போசிட் கலர் போட்டிருக்கேன். இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுடிதார் வந்து இந்த நெக்கில் தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ டிசைன் எப்படி வருதுங்கிறத சும்மா சிம்பிளாக போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இங்கே பேண்ட் கிளாத் வரப்போகுது. இங்கேயும் பேண்ட் கிளாத் வரப்போகுது. இதான் மாடல். இப்போ நான் தீபாவளிக்கு போடுற மாடல் இதுதான் ஃபஸ்ட்டு. இது அப்படியே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாதாரண நார்மல் சுடிதார் தான். இப்போ வந்து மெட்டீரியலில் வெட்டுவோம். இதுதான் பேண்ட் கிளாத்து. மெட்டீரியல் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டானா அதாவது நாலு பீஸாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா எடுக்கிறோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம ஒல்லியாக இருக்கிறதுனால நமக்கு மெட்டீரியல் நிறையா இருக்குது. பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் எடுத்துட்டேன். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்காது, தாராளமாக இருக்கும். த்ரீ ஃபோர்த் வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் அந்த 16 இன்ச்சு வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். 16 இன்ச்சுங்கிறது வந்து அந்த முழங்கைக்கு கீழே வரைக்கும் வரும். முழங்கையிலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் வரும். அதான் எல்லோரும் இப்போ விரும்புகிறாங்க. இந்த 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். 16 இன்ச்சு எடுத்திருக்கேன்னா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது ஸ்லீவில் லென்த்து மேலே உள்ள லென்த்தும் கீழே உள்ள அளவும் 3 இன்ச்சு குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஸ்லீவ் ஆம்பூல் நான் பார்க்குற மாதிரி பாருங்கள். இல்லை உங்களுக்கு புரியலைன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்பயும் மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அப்படி பார்த்துக்கோங்க. ஆம்கோலில் கனெக்ட் பண்ணி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் வேண்டியதில்லை, நீங்கள் சென்டர் அர்க்காத் பண்ணாலே போதும். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிடலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து புதுசாக தைக்கிறவங்க கூட ஈஸியாக பழகிக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. மீதி துணியில் நம்ம அந்த காலர்லாம் பார்த்துக்கலாம்.
இந்த பீஸ் வந்து நம்ம காலர் வைக்கிறதுக்காக வச்சுக்கிடலாம். இப்போ வந்து பேண்ட் வந்து நான் கேதரிங் பேண்ட் வெட்ட போகிறேன். கேதரிங் பேண்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரைட்டான பீஸில் வந்து அந்த கிராஸ் அப்படியே மடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி ஒரே மாதிரி மடித்து போட்டோன்னா ஒவ்வொரு கிளாத்துக்கு தான் அந்த இழுவை வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு கிளாத் வந்து ஒரு சைடு ஸ்ட்ரெயிட் வரும், ஒரு சைடு வந்து கிராஸ் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா அது வந்து இந்த 2 பீஸாக நீங்கள் வெட்டிக்கோங்க. இந்த 2 கட்டமாக இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆக வெட்டிக்கிட்டு அதோட பொசிஷன் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரே சைடு வரும். அந்த கிராஸ் போடுறது ஒரே சைடு வரும். இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அந்த ஒரு மாதிரி பூனை மெட்டீரியல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட் ஒரு பக்கம் கிராஸ் மாதிரி வரும். அதனால அதை கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் பண்ண வேண்டியதில்லை, இது அப்படியே அந்த கிராஸில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே உங்களுக்கு பாட்டம் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் 10-11 இன்ச் இருந்தால் போதும். அவங்க காலை அளந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க. இது நான் அளவு பேண்ட் எல்லாமே தான் போடுறேன். கேதரிங் பேண்ட் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு 41 இன்ச்சு வந்து வச்சிங்கன்னா, உயரம் 41 இன்ச்சு வச்சிங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு அந்த கேதரிங் கிடைக்கும். இப்போ இது வந்து உன உயரம் 35 வரைக்கும் வச்சுருக்கேன். 35-36 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் நான் சொல்கிற அளவு. இடுப்பளவு வந்து பெரும்பாலும் அந்த 50 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 50 இன்ச்சுக்கும் போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு செட் ஆகிக்கிறோம். சில பேர் இந்த சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வேணுங்க கேட்குறவங்களுக்கு நீங்கள் இடுப்பு அளவு அளந்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு லூஸ் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஓரளவு கரெக்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அது கேதரிங் வெட்டிட்டேன். இவ்வளோதான். இப்போ இந்த கேதரிங்கில் வந்து சில பேர் சுருக்கு வச்சா போட்டுக்கிறாங்க, சில பேர் சுருக்கே இல்லாமல் தைப்பாங்க. உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் தைக்கிறத விட ஒரு 4 ஃபீட்ஸ் வச்சுக்கோங்க. வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். மேலே உள்ள பாட்டத்துக்கு மேலே உள்ள சீட்டுக்குரிய பீஸ் நான் வெட்டி எடுக்கிறேன். மடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் அவங்க உயரத்தை பொறுத்து இருக்கு, 10 இன்ச்சு எடுத்துக்கலாம். கேதரிங் பேண்ட்டு இதுதான். சீட் அளவு நீங்கள் உங்களோட அளவு கணக்குறாரு. இடுப்பை விட 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதாவது கரெக்டாக போடுறவங்களுக்கு இடுப்பை விட ஒரு 36 இன்ச்சுன்னு 40 இன்ச்சு வச்சுக்கோங்க.
40 இன்ச் இடுப்பு இருந்துச்சுன்னா நான் ஒரு 44 45 வச்சுக்கோங்க. அது இவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 10 இன்ச் வரைக்கும் வச்சிங்கன்னா தான் அவங்க ஃப்ரீயாக போடுறதுக்கு இருக்கும். கேதரிங் வந்து பெரும்பாலும் ஃப்ரீயாக போட நினைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஃபிட்டாக போடணும்னு நினைப்பாங்க. அவ்வளோதான். கேதரிங் பேண்ட்டு இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் கிராஸில் எடுக்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு துணி பத்தலைன்னா இதில் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்டன் துணியில் வந்து பெரும்பாலும் ஜாயிண்ட் வராது. மற்ற மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஜாயிண்ட் வரதான் செய்யும். அப்போது கண்டிப்பாக இந்த கிராஸில் தான் ஜாயிண்ட் வரும். அதே கிராஸில் நீங்கள் ஒரு டிராயிங் போட்டுட்டு பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ஜாயிண்ட் தான் வரும். இந்த காட்டனில் வந்து ஜாயிண்ட் வராது உங்களுக்கு. இதில் உள்ள மீதி உள்ள பீஸ் வந்து நம்ம அந்த சுடிதார் டிசைனுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிருச்சு, பேண்ட்டும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ வந்து நெக் வரைஞ்சிருக்கோம். கீழே வந்து மெட்டீரியல் போட்டு அதுக்கு மேலே அந்த பேண்ட் கிளாத் போட்டிருக்கேன். இந்த பேண்ட் கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த லைனிங் போட்டிருக்கேன். லைனிங் போட்டு நம்ம அந்த கழுத்து டிராயிங் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணி அப்படியே தச்சுட்டே வாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்கன்னா இந்த நெக்கு போதும். ஏன்னா பின்னாடி காலர் வரதுனால நெக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, போட முடியலன்னா போட முடியாதவங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் கீழே எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஊக்கு மாட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கழுத்து உள்ளே போகணும்னா அந்த ஓப்பன் வேண்டியதில்லை. கொஞ்சம் பெரியவங்களுக்குன்னா அந்த கழுத்து உள்ளே போகாது இல்லையா, அதனால கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து இறக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன பட்டி வச்சுட்டு அது 2 ஊக்கு மாட்டிக்கோங்க. அப்போது அவங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த கழுத்தை நான் அப்படியே வெட்டி எடுத்துறேன். ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நெக்கை வெட்டிட்டு இந்த இறக்கம் தச்சிருக்கீங்க இல்லையா, அந்த லாஸ்ட்ல அந்த 2 அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ஷேப் கரெக்டா வரும். இந்த ரவுண்ட்லயும் அந்த ஷேப் வெட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஓரத்தையில் போட்டுருங்க. நம்ம எப்பயும் இந்த அமுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஓரத்தையில் போட்டுருங்க லைனிங்கில். கரெக்டாக அந்த தையல்லே போட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துடும். இருக்குங்களா, இந்த நெக்கு கரெக்டாக சூப்பராக வந்துருச்சா. இப்போ வந்து இந்த நெக்கில் வந்து உங்களுக்கு லைனிங் தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாக்லேயே ஒரு நூலை மாற்றி பிளாக்ல ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இப்படியே இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அது லைட்டாக மைல்டாக பைப்பிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எப்பயும் போல் இந்த இருக்கு இல்லையா, இந்த லைனிங் தெரியுற மாதிரி ஒரு எஜ்ஜு தையல் போடுங்க. இதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டும் நல்லா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் அது மாதிரி போட்டுக்கோங்க.
லைனிங் எப்பவுமே லைட்டாக அந்த ஒரு தையல் அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து உங்களுக்கு பைப்பிங் கிடைச்ச மாதிரி இருக்கா? ஓகேவா? இதில் ஒரு சின்ன பீஸ் உள்ளே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏன்னா அதில் வந்து நம்ம ஊக்கு வைக்கணும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் மடித்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த சைடு கொஞ்சம் வேறு மாதிரி வரைஞ்சிருப்பேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரி நீங்கள் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓப்பன் இல்லைன்னா அந்த நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த ஓப்பன் வச்சதுனால இதை சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இல்லைனாக்கும் இந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாயிண்ட் மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் நான் இந்த டிராயிங் போட்டிருக்கேன். இந்த ஓப்பன் இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடலாம், அது மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. அதாவது பேண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாடல் மாற்றிக்கலாம். நமக்கு கம்மியாக கிடச்சிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனை கொஞ்சம் சுருக்கி சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த சென்டரில் உள்ள ஓப்பனை கனெக்ட் பண்ணி நான் அந்த டிராயிங் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே அப்படியே ஒரு தையல் போடுறேன். இப்போ இதை நான் இப்படி போட்டிருக்கேன்னா இதுலேருந்து நீங்கள் வேறு மாடல் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் போட்ட இந்த பீஸ்லேயே வந்து 100 மாடல் மாற்றலாம். உங்களுக்கு என்ன டிராயிங் பிடிச்சிருக்கோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் எப்படி வரைகிறீங்களோ அப்படியே வந்துடும். இப்போ நான் இது வரைஞ்ச மேலே தையல் போடுறேன். அதை நான் கழுத்து வரைஞ்சி அது மேலே தையல் போட்டேன். இப்போ அதை நான் வெட்டி எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது புதுசாக பழகுறீங்களா, உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அவ்வளோ இந்த நெக் டிசைன் வந்துருச்சா? இப்போ வந்து சுற்றி ரப்ப ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை பூரா வெட்டி எடுத்துருங்க.
பண்ணிவிட்டு ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு சும்மா செக் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் இல்லைன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஓப்பனுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டி பீஸ் வந்து ஒன்று கொடுக்குறேன். ஒரு சின்ன பீஸ் வந்து உள்ளே வெளியில் லைனிங் வச்சுட்டு நடுவில் அந்த பாடி பீஸ் வச்சு ஒரு போட்டுட்டு ஒரு அமுத்தி ஓகேங்களா. இந்த அமுக்கு தையல் போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு நூல் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்படி குறுக்கில் ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது சும்மா ஒரு பட்டியாக மடித்து தைச்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கனமாக தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த ஊக்கு மாட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கு இல்லையா, 1 இன்ச்சுக்கு உள்ள பட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஊக்கு மாட்டும் போது உங்களுக்கு அந்த ஓப்பன் தெரியக்கூடாது. ஓப்பன் வச்சுருக்கேன். இப்போ வந்து அவங்களுக்கு கழுத்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகும். இந்த நெக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாடல் போட்டுக்கலாம். இதுவும் அதே மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த பிசுரை வந்து மறைக்கிறதுக்கு பைப்பிங் கொடுத்துருவோம். அடிச்சுட்டு அப்படியே இதை திருப்பி அப்படியே ஓரத்தில் போட்டுருங்க. அந்த பிசு பூரா உள்ள போயிடும், பினிஷிங் நல்லா வந்துடும். இந்த மாதிரி தைச்சா பிசுறு வெளியில் வந்துடாதா, துவைக்கும் போது பிஞ்சிடாதான்னு நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பாக பிச்சுட்டு வராது. தையல் பொடியை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தையலுக்கு 2 தையல் போடும்போது அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபிட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது பிசுறு வராது. நான் தைச்சது வரைக்கும் இது வரைக்கும் பிசுறு அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஒரு சைடு தைச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடு தைக்கும் போது அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரை லாஸ்ட் வரை கொண்டு போயிருங்க. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு போயிருங்க. ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த சென்டரில் இந்த மடிப்பு தெரியறதுனால அதை கணக்கு பண்ணி நான் கொண்டு போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் வேணால் பண்ணிக்கோங்க.
இதை அப்படியே மடித்து இன்னொரு பக்கம் தையல் போட்டுருக்கேன். இப்போ நல்லா இருக்கா? இதுலேயே வந்து இந்த கட்டிங் வந்து அப்படியே ஓப்பனாக கூட பண்ணலாம் நம்ம. அதாவது இது ஒரு பார்ட் போட்டு இது ஒரு பார்ட் போட்டு இது ஓப்பன் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பூரா உள்ளே ஓப்பன் விட்டுட்டோம்னா அது புது மாடலாக இருக்கும். நமக்கு அதுக்கு மெட்டீரியல் வந்து நிறைய வேணும், கூட ஒரு மீட்டர் இருந்தால் தான் அது சரியாக வரும். இது வந்து நமக்கு அந்த ஜாயிண்ட் மட்டும் போட்ட மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து இன்னொரு ஜாயிண்ட் சேர்த்து போடுறேன், டபுளாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு லைன் வர மாதிரி இதை கொடுத்துக்கோங்க. இதையும் அப்படியே பிசு இல்லாமல் இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது போதும்னா ஓகே, இல்லை இன்னும் ஒரு 2 லைன் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அது நெக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம போடுற பேட்டர்ன் கேன்வாஸ் வச்சு பேட்டர்ன் போகிறத விட ரொம்ப ஈஸி. நீங்கள் புதுசாக பலவரவங்களுக்காண்டி தான் நான் இதை போட்டுட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் போட்டுக்கோங்க. இந்த டிராயிங் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி நெக்கு வரைன்னு நினைக்கிறோம் அப்படி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பராக வரும். இப்போ வந்து பேக் தைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சுல, இப்போ வந்து பேக் தைக்கலாம். பேக் வந்து நீங்கள் சும்மா அப்படியே வச்சு ஃபுல்லாக ரஃபாக ஒரு தையல் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நம்ம நெக்கு டிசைன் எதுவும் எடுக்கல இல்லையா, அதனால். சப்போஸ் இதில் உங்களுக்கு டிசைன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். பேக்கில் வந்து ரொம்ப பிளைனாக இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா, உங்களுக்காண்டியே நான் இப்போ டிசைனையும் போட்டு காமிச்சிடுறேன். இல்லையா, இது வந்து பேண்ட் கிளாத் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த வேலை பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா வேண்டியது. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். பெரும்பாலும் இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அந்த நெக்கு வந்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு
டிராயிங்கில் அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இல்லைங்களா? நெக் அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. நெக் எடுத்துட்டு இதில் ஒரு பீஸ் ரவுண்ட் அடிச்சு அதை ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இல்லையா? இதை அப்படியே மடித்து அந்த பீஸரை மறைச்சி தையல் போட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் டிசைனுக்கும் போட்டுக்கலாம். இதை அப்படியே நார்மலாக டக்குன்னு ஒரு மாடல் போடணும்னா இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் தைச்சிட்டு ஒரு பானைக்கு இல்லை ஒரு ரவுண்டு நெக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து அப்படியே லைனிங் வச்சு ரப்ப ஒரு தையல் போட்டுடலாம். இது கூட பிளைனாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்காகவே இந்த டிசைன் நான் சடனாக போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் மாற்றி எப்படி வேணாலும் போடனா போட்டுக்கலாம். இதுலேயும் அந்த லைனிங் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து வெட்டி எடுத்துருங்க. இந்த கழுத்தோட நெக் வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வெட்டினீங்கன்னா போதுமானது. ரொம்ப இறக்கி வெட்டிங்கன்னா பின்னாடி கழுத்து இழுத்த மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டு கனெக்ட் பண்ணி ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது நீங்கள் இப்போ வெட்டாலும் கடைசியாக கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலர் ஏற்றுவோம் இல்லையா, அந்த டைம் கூட நீங்கள் வெட்டிக்கலாம்.
இந்த 1/2 இன்ச் விட்டுனீங்கன்னா போதும். பேக்கும் ஃப்ரண்ட்டு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோம். 3/4 ஸ்லீவ் வச்சா பெரும்பாலும் லைனிங் வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நைஸ் கிளாத்தாக இருந்துச்சு, போட மாட்டாங்க, நெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரினா லைனிங் வேணும்னு கேட்டாங்கன்னா போட்டுக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து லைனிங் தேவை கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு மாதிரி இறுக்கமாக தெரியும். அதனால் லைனிங் வேண்டியதில்லை. உள்பக்கம் வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அப்படியே கரெக்டிக்கோங்க. தைச்சிட்டு இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ்ல வந்து ஓரத்தையில் போட்டுக்கோங்க. அதாவது பிசுறு மேல் பார்த்து போற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இதுதான் நமக்கு வெளிப்பக்கம். அப்படியே இந்த பக்கம் மடிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி 2 பைப்பிங் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இது பொடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பொடியாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பட்டையாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பட்டையாக வச்சுக்கோங்க. இதில் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா இது வந்து கொஞ்சமாக இந்த அளவு வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா உள்பக்கங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிடும். 2 பக்கம் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி அகலம் கூட்டிக்கோங்க. மற்றபடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா அந்த அகலத்தை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து உள்பக்கம் நல்லா ஃபினிஷிங் தெரியும், வெளிப்பக்கம் ஃபினிஷிங் தெரியும், நல்லா இருக்கும். இது வந்து ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ இது உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் பிளைனாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா அழகாக இதில் வந்து இன்னும் ஒரு 2 லைன் பிளாக்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் இன்னொரு சின்ன ஐடியா ஒன்று கொடுக்குறேன்.
சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவில் இது சும்மா ரப்பாக நம்மளா போடுற மாடல் தான். அதாவது இந்த பேக்கை கனெக்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். இது நம்ம பேக்கில் போட்டோம் இல்லையா, அதே மாடலில் அப்படியே ஸ்லீவுக்கு கொண்டு வந்துடுறோம். ஒரு பக்கம் வரைஞ்சிங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் கிடச்சிரும். இப்போ வந்து வித்தியாசம் தெரியாது, அது ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்ற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியாது, ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். கொஞ்சம் அழுத்தி போட்டுட்டு இதில் ஒரு தட்டு தட்டிங்கன்னா அப்படியே இதிலே டபுள் சைடு வந்துடும். 2 சைடு வந்துருச்சா? வரைஞ்சிருக்கோம் இல்லையா, வரைஞ்சிருக்கிற பக்கம் இந்த பீஸ் அந்த நம்ம வரைஞ்சதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்பக்கம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வரைஞ்சிட்டு கூட நம்ம போடலாம், ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிரும், கொஞ்சம் சென்டர் வராமல் கூட போயிடும். இது இந்த பீஸில் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் கரெக்டாக இருக்கும், விலகாது. அதில் தையல் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தையல் போட்டோமா, இதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துருவோம். இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது இது தைக்கிறதுக்கு. இது ஈஸியாக பழகுறீங்கள அவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இதை தனியாக பேட்ச் மாதிரி அடித்து தனியாக பதைச்சிடலாம். அதோட இது ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் டக்குன்னு பழகுறதுக்காக இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பேட்ச் மாதிரி அடித்து பரட்டி அதில் தனியாக பதிக்கணும்னா பதிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கனமாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பைப்பிங் அடித்து அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் பேசுகிறேன். இந்த மாதிரி அடித்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு அந்த பைப்பிங்கில் தையல் போட்டிங்கன்னா பிசுறு பூரா வந்துடும். ஓகேவா? ஏன்னா பிளைனாக இருக்கிற கிளாத்துக்கெலாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லீவ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 லைன் கருப்பு கலர் லைனிங் நீங்கள் சேர்க்கணும். அதாவது லைனிங் இல்லை, கருப்பு கலரில் அந்த பேண்ட் கிளாத் இன்னும் கொஞ்சம் கிடச்சிச்சின்னா, கிளாத் கிடச்சிச்சின்னா இன்னும் 2 லைன் கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கொசன்னு வச்சாலும் சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறனால உங்களுக்கு டிசைன் ஒன்றா சேர்த்துக்கிட்டே சொல்கிறேன்.
அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக நான் சொன்ன நெக் மட்டும் கூட போட்டுக்கோங்க. சென்டர் ஆர்க் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆர்க் கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லைன் கொண்டு போயிருங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சைடில் விட்டுருங்க. அதை வந்து உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி விடாதீங்க. வெட்டும்போது கரெக்டாக வெட்டினா அது வராது. அதில் கொஞ்சம் முன்னப்பே இருந்துச்சுன்னா அதை உள்ளே கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அது சைடில் விட்டு அதை கழிச்சு. பார்த்தீங்களா, ஸ்லீவில் ஒரு மாடல் மாதிரி வந்துருச்சு. அந்த பேக்லேயே இதுவும் பார்க்கும்போது உங்களுக்கு மேட்சிங் கரெக்டாக கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எனக்கு அதில் 9 இன்ச்சு இருந்துச்சு சுற்றளவு, கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பல் அளவுக்கு வந்து நம்ம அந்த ஏற்கனவே அர்க்காத் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணி அப்படியே தைக்கணும். ஆம்போல்ல இருந்து சைடு பிடிக்கிறோம் இல்லையா, சைடு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக எல்லாருக்கும் அந்த 15 இன்ச்சு கணக்கு பண்ணி வைங்க. 15 வந்து எல்லாருக்கும் செட் ஆகிக்கிறோம். கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தாங்கன்னா 14, 13 அப்படி குறைச்சிக்கலாம். மற்றபடி ஹைட்டாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து 15 இன்ச்சு, அதாவது ஆம்போல்ல இருந்து இடுப்பில் வரைக்கும் 15 இன்ச்சு வச்சு சைடு பிடிச்சிங்கன்னா அந்த ஓப்பனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க பேண்ட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும்.
உள்ள துணி பிரித்து விடணும்னு சொல்லிட்டு நிறைய கிளாத் உள்ளே விடாதீங்க. அந்த நிறைய கிளாத் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர்லாம் கரெக்டாக கிடைக்காது, அந்த பெண்டு ஷேப்லாம் கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா அந்த ரெடிமேடில் எடுக்கிற டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக உட்காந்துருக்கும். அது என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, கரெக்டாக தையல் ஓரத்துலேயே வெட்டிடுவாங்க. வெட்டி விட்டுட்டு ஒரு ஓவர்லாக் தான் போட்டிருப்பாங்க, அதில் கிளாத் இருக்காது. அப்படி கிளாத் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்லா உட்காரும். இதில் வந்து நம்ம பிரித்து விடணுங்கிறக்காண்டி துணி நிறைய உள்ளே விட்டுருப்போம். அப்படிங்கும்போது அந்த லூஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காது, ஒரு மாதிரி சுருக்கு சுருக்காக தெரியும். அதனால் ஓரளவுக்கு உள்ள துணி விட்டுக்கோங்க. சுடிதார் சுருக்கம் அந்த இடத்துல மடிக்கும்போது சுருக்கம் வருதுன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த இடுப்பில் தையல் போடுறோம் இல்லையா, சைடு தையல் போடுறோம் இல்லையா, தையல் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கணக்கு பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கிட்டிங்கன்னா இந்த தைக்கும்போது இந்த உங்களுக்கு மடிப்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாக்ஸ் வந்து கரெக்டாக தனித்தனியாக வரும். இல்லைன்னா நீங்கள் ஒன்று போல் அடிச்சு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தையல் கீழே இறக்கி விட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெட்டிக்கோங்க. மூணு தையல் போட்டுக்கோங்க போதும். வெயிட் போட்டால் பிரிச்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் லிமிட், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ வந்து இந்த இடத்துல சுருக்கு வருது பார்த்தீங்களா, இந்த சுருக்கு எதுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம அந்த பெண்டில் வந்து துணி நிறைய விட்டுருக்கோம் இல்லையா, அதனால தான் அந்த சுருக்கு வருது. அதை உங்களுக்கு காமிக்கிறது தான் இப்போ பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த சுருக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உள்ளே வந்து அந்த இடத்துல சின்ன அர்க்கத்து மாதிரி பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் வெட்டி விட்டோம்னாக்கும் இந்த பெண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம பெரும்பாலும் ப்ளவுஸ்லலாம் அந்த ரவுண்டில் வெட்டுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஷேப்பில் வந்து வெட்டணும்னா இந்த சுருக்கு வராது, அந்த ஸ்ட்ரெச்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வெட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடுப்பில் கரெக்டாக சென்டரில் ஒரு அக்கத் பண்ணிக்கோங்க, மேலே ஒன்று பண்ணிக்கோங்க, கீழே ஒன்று பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அப்படியே வெட்டி விட்டுக்குவாங்க, வெட்டி விட்டுட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ள வந்து நான் அந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கு வந்து உங்களுக்கு வராது. அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த பெண்டு எப்படி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து சுருக்கு வராது. ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக இருக்கா? அது உள்ளே வந்து வெட்டாமல் விட்டுறாதீங்க. வெட்டாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுருக்காக தெரியும். அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதை வெட்டி விட்டுருவாங்க. தெரியாதவங்க இதை கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. ஒரு 3 அர்க்காத் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டால் பிசுறாக தெரியும். அர்க்காத்து வெட்டினீங்கன்னா ஒன்றும் தெரியாது, நீட்டாக இருக்கும்.
இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம காலர் மட்டும் ஏற்றணும். காலர் ஏற்றிட்டு சைடு ஓப்பன் தைச்சிட்டு கீழே பாட்டம் க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இல்லை அடித்து இந்த பக்கம் கரெக்டாக அந்த டேனிங்கில் வந்துட்டு இப்படி கொண்டு போனோம்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். நிறைய பேர் கேட்டிங்களா இந்த பாக்ஸ் எப்படி உட்காருது அப்படின்ட்டு. இது மாதிரி தான் கரெக்டாக, ஏன்னா சென்ட்ரல் அதை வெட்டிடுறோம் இல்லையா, வெட்டினதுக்கு அப்புறமாட்டி இந்த இடத்துல அழகாக 2 பக்கம் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி கரெக்டாக உட்காரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரேடியாக அடித்து அப்படியே சைடில் எடுத்துருவீங்க, அது அசிங்கமாக இருக்கும். உங்களுக்கு சுடிதார் உயரம் எவ்வளோன்னு கணக்கு பார்த்துட்டு அதை வெட்டிக்கோங்க. இப்போ இந்த பார்டர் வந்து இந்த மெட்டீரியல் கூடயே கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அவ்வளோ இதுக்கு இது சூட் ஆகுற மாதிரி இல்லை. இருந்தாலும் அது கஸ்டமர் கொடுத்ததுனால அதை நான் வைக்கிறேன். உள்பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பார்டர் லைட்டாக மடிச்சுட்டு தையல் போட்டு அப்படியே பதிச்சிருங்க. இந்த பார்டர் மட்டும் வச்சா எனக்கு திருப்தியா இல்லை. அதனால உள்ள ஒரு சின்ன இந்த பேண்ட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை ஒரு பீஸ் ஒன்று சேர்த்துக்கிறோம். சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுடிதாருக்கு மேட்சிங் இல்லாமல் இருக்கு இந்த பார்டரு, அதனால நான் இந்த பேண்ட் கிளாத் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மடிச்சுட்டு உள்ள கூட மடிச்சுக்கோங்க. இதில் மடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் மாதிரி கிடைக்கும். ஸ்லீவுக்கு இந்த பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்லீவ் பார்டர் எனக்கு ஸ்லீவுக்கும் நான் வைக்கல.
உள்ளே உள்ள லைனிங்கில் அடித்து மடித்து தைச்சிருங்க. தைச்சிட்டிங்கன்னா ஓகே, முடிஞ்சிச்சா? நம்ம வந்து காலர் மட்டும்தான் இப்போ வைக்க போகிறோம். இந்த காலர் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் இவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. காலர் கனெக்ட் பண்ணி அளந்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ நீளம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சைடு 11 இன்ச்சு இருக்குன்னா, சாரி 5.5 இன்ச்சு இருக்குன்னா சுற்றுலா வந்து மொத்தம் 11 இன்ச்சு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த 11 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் அந்த காலர் நான் எடுக்கிறேன். இந்த 11 இன்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி பெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலர் வளைவு வந்து கரெக்டாக உட்காரும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பெண்டு போடும்போது காலர் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதை 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்லேருந்து ஒரு இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 1 இன்ச்சு அப்படியே கிராஸில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2 பீஸ் எடுத்துருக்கீங்களா, அதை அப்படியே தையல் போட்டுருங்க. இப்படி தையல் போட்டு அதில் நம்ம எப்பயும் போகிற ஓரத்துக்கு போகிறோம்ல அதை போடுங்க. போட்டுட்டு இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுக்கான்னு சொல்கிறேன். போட்டுட்டு அந்த ஒரு கிளாத் உள்ள போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல்னால் அதாவது இட தையல் போட்டுக்கோங்க. இந்த வெளிப்பக்கத்தை வந்து இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு 11 இன்ச்சு சொன்னீங்கன்னா 11 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அர்க்காத்து கூட பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு அளவு ஒன்று போல் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிராயிங் கூட போட்டுக்கோங்க. இருக்கு இல்லையா, இப்படி டிராயிங் போட்டுக்கோங்க. இது இந்த ஸ்கொயராக எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை இந்த இடத்துல ரவுண்ட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. எது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இதில் நான் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயரில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கொயர் வேண்டாம், ரவுண்டு தான் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் ரவுண்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுமே நான் தைச்சு காமிக்கிறேன். போட்டுட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டீங்களா, கலர் வந்துருச்சா? இவ்வளோதான். அதாவது ஈஸியான மெத்தடில் கலர் தைக்கணும்னா
இது ரொம்ப ஈஸியான வழி. இதை விட ஈஸியான வழி எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்தையில அளவுக்கு நமக்கு துணி தேவைப்படும் 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இப்படி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வந்து காலரில் நம்ம தைக்கிறதுக்காக சென்டர் கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இவ்வளோ தான் காலர். இந்த ஷேப் எடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது காலர் இப்படி அழகாக உட்காரும், நம்ம கழுத்துக்கு ஏற்ற மாதிரி உட்காரும். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கனாலும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம்னா அப்படியே கழுத்து வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைவு கொடுக்கும். இதில் சென்டர் அர்க்காத் பண்ணிக்கிறோம். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதாவது காலர் தைக்கும் போது எப்பயும் உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுங்க. சென்டர் மெயினாக சென்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு தெரியும் உங்களுக்கு. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். முடிச்சுட்டு அப்படியே இது உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்துடும் இல்லையா, வந்தோடனே அதை எடுத்து அப்படியே தையல் போட்டுருங்க. இந்த காலரில் ஒரு ஓரத்தில் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இதுக்கு காலர் கேன்வாஸ் வைக்கணும்னு இல்லை, நம்ம இந்த கிளாத் 2 கிளாத் வச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா இருக்கும். காலர் கேன்வாஸ் ஸ்டிப்பாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா காலர் கேன்வாஸ் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே நல்லா ஸ்டிப்பாக தான் இருக்கும். காலர் தைச்சிட்டேன். இவ்வளோ ஈஸியாக, இதுக்கு மேலே எனக்கு ஈஸியாக சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது நீங்கள் ஈஸியாக பழகணுங்கிறக்காண்டி. இதே கஷ்டமாக சொல்லணும், எவ்வளோ கஷ்டமானாலும் சொல்லி கொடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்லீவ் ஓகேவான்னு பாருங்கள், ஸ்லீவ் நான் வச்ச மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸ்லீவ் மாடல் பிடிச்சிருந்தா நீங்கள் போடுங்க. இந்த நெக்கு டிசைன் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கோங்க, உங்களோட ஸ்டைலில் தான். நமக்கு கொஞ்சம் கிளாத் மட்டும் கிடைச்சா போதும், நம்ம என்ன டிராயிங் பண்ணுறோமோ அந்த மாடலில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இதில் நான் எப்படியும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இன்னும் சுடிதாராக நிறையா போட போகிறேன். ஏன்னா சுடிதார் டிசைன் நான் நிறையா இன்னும் போட்டு காட்டவே இல்லை. நான் டிஃப்ரெண்ட்டாக நிறையா போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் ஓகேவான்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக் வச்சு க்ளோஸ் நெக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கில் அது மாதிரி பாருங்கள், பேக்லேயும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பேண்ட்டு நான் தைக்கிறேன். பேண்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கஷ்டம் இல்லை.
வச்சுட்டு அவ்வளோதான். பேக்கில் எடுத்துக்கோம் இல்லையா? அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோல் தைச்சதுக்கு அப்புறமாட்டி பட்டிக்கு ஏதாவது நாடா கோர்க்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் கரை இருக்கிறதுனால நான் மடிக்கலை. கரை இல்லைன்னா அதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. கேதரிங்கில் வந்து கீழே பாடத்தில் 2 சைட்லேயும் ஒரு 4 இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடு 4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு மடித்து தைச்சிருங்க. ஓப்பன் வந்து உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு இருந்தால் போதும். ரொம்ப வேண்டாம். ரொம்ப விட்டோம்னா அந்த இடம் ஓப்பன் தெரியும். அப்புறம் நீங்கள் 2 கொக்கி வைக்கிற மாதிரி இருக்கும்.
கேதரிங் பேண்ட்டில் ஃப்ளீட் வச்சுக்கோங்க. ஃப்ளீட் வைக்காமலும் தைச்சிக்கலாம். ஒரு சில பேருக்கு அது வைக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் அதை வச்சு தான் கொடுப்பேன். சும்மா ஒரு 3 ஃப்ளீட் வச்சிங்கன்னா போதும். ரோல் பீஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டுருங்க. பேண்ட்டு நான் சொல்ல வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும். லூஸ் எதுவும் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ளீட் வச்சு பேண்ட் ஓவர். இது வந்து கேதரிங் பேண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் இந்த லூஸ் வேணுங்கிறவங்களுக்கு தான் இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். லூஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த ஃப்ளீட் வந்து நம்ம வைக்க வேண்டியதில்லை. ஃப்ளீட் இல்லாமல் அப்படியே தைச்சிருங்க. பெரும்பாலும் கேதரிங் வந்து ஃப்ளீட் வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அது கேட்பாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காண்டி. அது கேதரிங் ரெடி ஆயிடுச்சா? இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 பீஸ் வந்து ஒயர் சுருக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப சுருக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒயரை கூட்டிக்கோங்க. இப்போ நான் போட்ட மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவுடனே கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான சுடிதார் மாடல் உங்களுக்கு நிறைய நான் போட்டு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.